கிளியே கிளியே மணி மணி மேக தோப்பில் ஒரு மலர்ந்தால் போதும் அழகும் அழகே. ஸோ ஹாய் எவ்ரிவன், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரோட மேட்லாப் ஸ்டிமுலேஷன். இந்த மேட்லாப் ஸ்டிமுலேஷன் வந்து நம்ம வந்து ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் பிஜேடியில் வந்து பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்னா உங்களுக்கு முன்னாடி லெக்சர் போட்டிருக்கேன், அதை வந்து பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துருங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போகிறீங்க. இப்போ அந்த பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தியரட்டிக்கலாக எவ்வளோ படித்தாலுமே நம்ம ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லைனா நம்ம படித்தது எல்லாமே வந்து வேஸ்ட் தான். ஸோ அதனால் நம்ம வந்து டேரெக்டாக வந்து பிரெட் போர்ட்லேயும் ஸ்டிமுலேட் பண்ணி பார்க்கலாம். பட் தென் வந்து அது உங்களுக்கு நான் பிரெட் போர்டில் ஸ்டிமுலேட் பண்ணி காமிச்சாலுமே உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வந்து கன்வே ஆகுது. பிகாஸ் வந்து நம்ம கேமரா எவ்வளவோ வந்து கிறிஸ்டல் கிளியராக வச்சு எடுத்தாலுமே ஸ்டிமுலேஷன் பண்ணுறதுன்றது உங்களுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அதனால் இப்போ ஸ்டிமுலேஷனே காமிச்சிடலாம். ஸோ வித்வுட் கெட்டிங் லீட், லெட்ஸ் கெட் டு தி வீடியோ அண்ட் திஸ் இஸ் திரோன். வெல்கம் டு த சேனல் எலக்ட்ரானிக் மாஸ்டரி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிசி வோல்டேஜ் சோர்ஸ் இருக்க போகிறோம். இந்த டிசி வோல்டேஜ் சோர்ஸ் எதுக்கு அப்படின்னா, கேட்டுக்கு அதாவது பேஸுக்கு போகிற சப்ளை கொடுக்கறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு லெட்ஸே ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் எடுத்துக்கலாம். என்பிஎன் பைபோலார் டிரான்சிஸ்டர் எடுத்தாச்சா? எடுத்துட்டு லைட்டாக அப்படி ஜூம் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சால தானே உங்களுக்கு எனக்கும் வச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொரு கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் லேபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலெக்டர்லேருந்து எமீட்டருக்கு போகிற அதாவது கலெக்டர் பேஸ் வோல்டேஜ் வந்து விச் மீன்ஸ் விபிசி இருக்குல்ல, அதாவது விபிசி கிடையாது, அதாவது இந்த கலெக்டர் அண்ட் தென் எமீட்டர் கொடுக்குற வோல்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். அப்படி கொஞ்சமாக நம்ம வந்து அங்கே டியூன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் வோல்டேஜ் வைக்கிறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுவே டியூன் ஆகும். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கனெக்ஷன் பார்த்து கொடுத்துடலாம். இப்போ வந்து ரெசிஸ்டர் ஒன்று கொடுத்துக்கிறோம். ரெசிஸ்டர் ஏன் இந்த இடத்துல கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து நான் இதை இப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது கூட வந்து எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு பார்க்கறதுக்காக ஒரு கரண்ட் சென்சார் வந்து வச்சுக்கலாம். கரண்ட் சென்சார் போட்டுட்டு இப்படி இதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து இப்போ ஏன் நம்ம வந்து இப்படி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து லெட்ஸ் இந்த ரெசிஸ்டர் கொடுக்கலான்னு வைங்க. நான் இப்போ வந்து பேஸ்க்கு வந்து கரண்ட் சப்ளை கொடுத்துட்டேன். அப்படி கரண்ட் சப்ளை கொடுக்குறப்ப என்ன அப்படின்னா, உங்களுக்கு இது கேட் ஓப்பன் ஆகிடுமா, அப்போ வந்து ஃபுல்லாக கரண்ட் ரேப்பிடாக போக ஆரம்பிச்சிடும். ரேப்பிடாக போச்சுன்னா என்ன ஆகும், ஷார்ட் சர்க்யூட் ஆகி டிரான்சிஸ்டரே போயிடும் இல்லையா. அதனால நம்ம வந்து கரண்ட்டில் மீட் பண்ணுறதுக்காக ஒரு ரெசிஸ்டர் ஆட் பண்ணிக்கிறோம். கரண்ட் அது ரெசிஸ்டர் ஆட் பண்ணால் வோல்டேஜ் ட்ராப் மட்டும் நடக்காது, கரண்ட் ரெடியூஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு 1000 ohms வச்சுக்கிறேன். இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ வச்சுட்டு இப்போ வந்து இந்த பேஸுக்கு எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு பார்க்கறதுக்காக அந்த இடத்துல அங்கேயே ஒரு கரண்ட் சென்சாரை வச்சுக்கிறேன். கரண்ட் சென்சார் வச்சுட்டு கொஞ்சம் கிட்ட வச்சு இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சா? இப்போ அடுத்து இந்த பக்கம் ஒரு ரெசிஸ்டர் போகிறோம். இந்த ரெசிஸ்டர் எதுக்கு அப்படின்னா, இது பேஸுக்கு போகிற கரண்ட்டை சப்ளை லிமிட் பண்ணுறதுக்கு. முன்னாடியே நம்மளுக்குலாவே தெரியும், இந்த பேஸுக்கு போகிற கரண்ட் ரொம்ப ரொம்ப மினிமலாக இருந்தாலே இப்போது இந்த கேட் ஓப்பன் ஆகிடுன்னு சொல்லிட்டு, அதில் பேஸுக்கு போகிற ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து ஒரு 100 kilo வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கான ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் கம்மியான கரண்ட் போகும். அதிகமான கரண்ட் போச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல கலெக்டர்லேருந்து எமீட்டருக்கு கரண்ட் போகாது, ஃபுல்லாகவே வந்து பேஸுக்கே போயிடும். பேஸுக்கு போனுச்சுன்னா என்ன ஆகும், ஃபுல்லாகவே வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து இப்படி வந்து ஷார்ட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக மாற்றி சொல்லிட்டு பாருங்க, அதாவது எமீட்டர்லேருந்து பேஸுக்கு ஃபுல்லாகவே வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிடும், பேஸ்லேருந்து எமீட்டருக்கு ஃபுல்லாகவே கரண்ட் ஃப்ளோ ஆகிடும். அதனால நமக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும், கலெக்டர்லேருந்து கரண்ட் போகாது. இப்போ வந்து நான் இதோட ஆம்ப்ளிடியூட் வந்து இப்போது லெட்ஸே வந்து ஒரு 5 volt வைக்கிறேன். 5 voltல ஒரு 2 volt போதும் நமக்கு. ஃபஸ்ட்டு மினிமலாக 2 volt வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ வந்து இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் வோல்டேஜ் சர்க்கிள் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரேம்ப்னு சொல்லிட்டு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. இதுதான் வந்து ஆக்சுவலாக வோல்டேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ண போகுது. இந்த ரேம்பை வந்து நம்ம டேரெக்டாக வந்து கொடுக்க முடியாது. நான் இப்போ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் பாருங்களேன். கொடுக்க ட்ரை பண்ண ரெட் மார்க் காமிக்குதா? அது ஏன் அப்படி கொடுக்க முடியாது அப்படின்னா, இது வந்து வேற லைப்ரரி. இந்த ரேம்ப்ன்றது பவர் சிஸ்டம் லைப்ரரி. இது மற்ற எல்லாமே சிமுலிங்க் லைப்ரரி. அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சிமுலிங்க் பிஎஸ் கன்வெர்ட்டர்னு சொல்லிட்டு ஒரு கன்வெர்ட்டர் இருக்கு. அந்த கன்வெர்ட்டர் வச்சு தான் நம்ம கொடுக்க போறோம். விச் மீன்ஸ் இந்த டேட்டா வேற ஃபார்மேட்ல இருக்குன்னா, அது ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால நிறைய லைப்ரரி இருக்கும். அதனால ஒரு கன்வெர்ட்டர் போட்டு தான் நம்ம வந்து வேற சிக்னல்ஸை கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ இதோட ஸ்லோப் வந்து நான் 6 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நான் இந்த இடத்துல ஒரு ஸ்கோப் ஒன்று ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் ஸ்கோப் இங்கே ஆட் பண்ணிட்டு, ஸ்கோப் அந்த ரேம்பில் போகிறது எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு நீங்கள் நமக்கு தெரியும், ஓகேவா? இப்போ வந்து
லெட்ஸ் சே வந்து நான் ஒரு கிரவுண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கிரவுண்டை இப்படி ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நான் ஒரு சாலர் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கிறேன். சாலர் கான்ஃபிகரேஷன் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம வந்து பவர் சிஸ்டம்ஸ்னால் பவர் கிரிட்னு ஒரு இது யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா தான் இந்த சிஸ்டமே உங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க் ஆகும், இந்த சர்க்யூட் ஃபுல்லாகவே. பிகாஸ் இந்த கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த சர்க்யூட்டை ஃபுல்லாகவே இந்த பிளாக் தான் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அதனால வந்து எப்பயுமே இந்த சிமுலிங்க்லேருந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த சாலர் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வந்து அட்வைசபிள். ஓகேவா? நான் வந்து ஒரு 1 செகண்ட் அந்த டைம் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஸ்லோப் எவ்வளோ வச்சுருக்கோம் இந்த இடத்துல. ஸ்லோப் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரேம்பில் நான் 6 வச்சுருக்கேன்னா 6 வச்சுட்டு நான் ஸ்டிமுலேட் பண்ணுறேன். அப்படி ஸ்டிமுலேட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள் ஸ்கோப்பில் தெரியுதா, அந்த டைம் எப்போ வந்து எனக்கு 1 செகண்ட் ஆகுதோ அப்போ எனக்கு 6 வோல்டேஜ் வருது. இப்போ வந்து நான் ஒரு 3 செகண்ட்ஸ் வைக்கிறேன்னு வைங்க. 3 செகண்ட்ஸ் வைக்கிறப்ப எனக்கு பாருங்க, இப்போ 1 செகண்ட் ஆகிறப்போ 6 வோல்டேஜ் வருது. 3 செகண்ட்ஸ் ஆகிறப்போ கரெக்டாக 18 வோல்டேஜ் வந்துருச்சா. ஸோ இதுக்காக தான் ரேம்ப் யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து டைமை பொறுத்து இந்த வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 0.1 செகண்டில் ஒரு வோல்டேஜ் இருக்கும், 0.2 செகண்டில் ஒரு வோல்டேஜ் இருக்கும். சைன் வேவ் கிடையாது இது, வந்து ஜஸ்ட் வந்து நம்ம இன்டர்பிரட் பண்ணுறது. எவ்வளோ உங்களுக்கு வந்து இப்போது நம்ம நார்மலாக டியூனிங்க்கு பதிலாக இந்த மாதிரி வந்து அதுவே ஆக்சுவலாக வோல்டேஜ் வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கும். இப்படி வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து ஒரு பிஎஸ்சி மில்லிங் கன்வெர்ட்டர் எடுத்துக்கலாம். இந்த பிஎஸ்சி மில்லிங் கன்வெர்ட்டர் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஸ்கோப் கொடுக்க போகிறோம். எதுக்கு? இந்த கரண்ட் எவ்வளோ போகுதுன்னு செக் பண்ணுறதுக்காக. நம்ம லேபில் பண்ணுறப்போ அம்மீட்டர் கொடுத்துருப்போம். லேப் பண்ணாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு பார்க்கறதுக்கு நம்ம அம்மீட்டரை சூஸ் பண்ணியிருக்கோமா. இந்த அம்மீட்டர்லேருந்து டேரெக்டாக நம்ம டிஸ்பிளேக்கும் கொடுக்கலாம், ஸ்கோப்பு கொடுக்கலாம். ஸ்கோப்பு கொடுக்குறப்போ உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்க்குறப்போ ஈஸியாக புரியும். நம்ம புக்கில் பார்த்த கிராஃப் மாதிரி உங்களுக்கு வரும் பாருங்களேன். இப்போ நான் இந்த இடத்துல இன்னொரு ஸ்கோப் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்படி வச்சுட்டு இப்போ நான் Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இதுக்கு வந்து நமக்கு ஸ்கோப் தேவையில்லை. இதுக்கு வந்து நம்ம டிஸ்பிளேவே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்கோப் பார்த்தாலும் கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் நமக்கு வந்து காமிக்கும். டிஸ்பிளே எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் செட்டப் முடிஞ்சு. இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் இந்த ஸ்டிமுலேஷன் செகண்ட் 1 செகண்ட் வச்சுக்கிறேன். அந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, MATLABல இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிமுலேஷன் டைம் வந்து கம்மியாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் வரும். பிகாஸ் வந்து நம்ம நார்மலாக பண்ணுறப்போ அவுட்புட் வந்துடும். ஆனால் இந்த MATLAB பொறுத்த வரைக்கும் விஷயம் என்னன்னா, எந்த அளவுக்கு ஸ்டிமுலேஷன் டைம் வந்து கம்மியாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பெட்டர் அவுட்புட் வரும். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறப்போ நமக்கு ரன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு போகிற கரண்ட் வந்து 1.54 × 10⁻⁵ ஆம்ஸ் வந்து கரண்ட் போகுது, விச் இஸ் அ வெரி வெரி மினிமல் வேல்யூ. அண்ட் தென் இப்போ நம்ம ஸ்கோப் இந்த இடத்துல டச் பண்ணி பார்க்கலாம். கரண்ட் அதாவது இந்த ஸ்கோப் எது? இந்த ஸ்கோப், விச் மீன்ஸ் கலெக்டர்லேருந்து எமிட்டருக்கு போகிற கரண்ட். உங்களுக்கு பார்த்தீங்களா தெரியுது? ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு இந்த ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் மீன்ஸ் இந்த லைன் வரைக்கும் பாருங்கள். லெட்ஸ் சே இப்போ ஒரு பாயிண்ட் அந்த 2க்கு அடுத்து வர கொஞ்சம் இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஸ்லோப்போட வேல்யூ பாருங்கள் எவ்வளோ ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள், எவ்வளோ வெர்டிகலாக இருக்குது பாருங்கள். ஆனால் இதுக்கப்புறமா ஒரு ஃபுல்லாக வந்து சேச்சுரேஷன் ரீஜனில் உங்களுக்கு வந்து ஃபுல் அந்த ஸ்லோப்போட வேல்யூ பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிச்சு பாருங்கள். விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் ஹரிசாண்டலாக இருக்குது. அப்போ உங்களுக்கு ஸ்லோப் குறைஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ கீழே இருக்கிறது நமக்கு வந்து இப்போ டைமை பொறுத்து எவ்வளோ வோல்டேஜ், டைமை பொறுத்து எவ்வளோ கரண்ட் இருக்குன்றது. ஆக்சுவலாக இந்த டைம் எதுக்கு ப்ரொபோஷனல் அப்படின்னா இந்த வோல்டேஜுக்கு ப்ரொபோஷனல். விச் மீன்ஸ் எனக்கு வந்து இப்போ ஒரு 0.2 அப்படின்னா 0.2ல எனக்கு வந்து இதில் ஒரு 1.2 வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எனக்கு இந்த இடத்துல 0.2 இருக்கப்போ எனக்கு அந்த 1.2 வோல்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ எனக்கு அந்த 1.2 வோல்ட் வைக்கிறப்போ எனக்கு இவ்வளோ கரண்ட் வந்திருக்கு. அப்போ நான் லெட்ஸ் இந்த இடத்துல எனக்கு வந்து 1 இல்லாமல் 6 வோல்ட் வந்திருக்கும். 6 வோல்ட் நான் வச்சாலுமே எனக்கு வந்து இந்த இடத்துல 0.5 அப்படின்னா இந்த இடத்துல 3 வோல்ட் வந்துருக்கும். 3 வோல்ட் தான் 6 வோல்ட்டுக்கு நான் வெரி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இதோட கரண்டோட வேரியேஷன் எவ்வளோ இருக்குது பாருங்கள். லெட்ஸ் இப்போ நான் 3லேருந்து 6க்கு வெரி பண்ணாலுமே எனக்கு வந்து கரண்டோட வேரியேஷன் ஜஸ்ட் வந்து 1 × 10⁻²2 × 10⁻⁻4 ஆம்பியர் மட்டும் தான் கரண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்களேன், ஜஸ்ட் வந்து ஒரு 0.2 இன்க்ரீஸ் பண்ணதுக்கே உங்களுக்கு பாருங்க 1 2 3 4 5 விச் மீன்ஸ் 10 × 10⁻⁻4. அப்போ உங்களுக்கு வந்து சேஞ்ச் பாருங்க இந்த இடத்துல. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்லோப்பை நீங்கள் சேஞ்ச் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சேச்சுரேட் ஆகிடும். இப்போ வந்து நல்லா இந்த வேல்யூ பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 14 × 10⁻⁻4 வந்து உங்களுக்கு சேச்சுரேட் ஆகிருக்கா. இப்போ நான் வந்து இந்த இடத்துல போகிற வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். லெட்ஸ் சே வந்து 3 வோல்டேஜ் வைக்கிறேன். அப்படி 3 வோல்டேஜ் வைக்கிறப்போ வோல்டேஜ் ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள், முன்னாடி 2 வோல்ட் வச்சப்போ 1.54 அப்படின்னு இருக்கா. இப்போ நான் 3 வோல்ட் வச்சுருக்கேன். 3 வோல்ட் வைக்கிறப்போ எனக்கு வந்து
2.52 அப்படின்னு மாறிடுச்சு. விச் மீன்ஸ் இதில் போகிற கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் பேஸ் கொடுக்குற கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ எனக்கு வந்து லெட்ஸ் இப்போ பாருங்க 10⁻⁴ இருந்தது, இப்போ 10⁻³ வந்துச்சு பாருங்க. விச் மீன்ஸ் 2.5 × 10⁻³ விச் இஸ் 2.5 mA கரண்ட் நமக்கு வந்து போகுது இப்போ இந்த இதில் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு வந்து இதில் என்ன கரெக்டாக நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படின்னா, பேஸ் கொடுக்குற கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து கலெக்டரில் எமிட்டருக்கு போகிற கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து நான் அதில் நெட்டில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஐ திங்க் இட்ஸ் பர்ஃபெக்ட் நவ். நாட் பர்ஃபெக்ட், பட் ஐ ஹேவ் ட்ரைட் மை பெஸ்ட் டு கன்வே த இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் வந்து பிடிக்கலனாலும் வந்து ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் என்னென்ன திங்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் வந்து ஷேர், லைக் அண்ட் சப்போர்ட், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். ஓகேவா, தட்ஸ் த மெயின் மேட்டர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.